இன்னைக்கு ஒரு டிஷ்யூ பேப்பர் அப்படிங்கிறது சர்வசாதாரணமாயிருச்சு. நம்ம வந்து எல்லா வீடுகள்லயும், ஹோட்டல்லயும் பார்க்க முடியுது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏதாச்சும் 5 ஸ்டார் ஹோட்டல்ல வந்து பெரிய ஹோட்டலுக்கோ போகும்போது சாப்பிடும்போது வந்து டிஷ்யூ பேப்பர் வந்து வைப்பாங்க. ஸோ இப்பல்லாம் சர்வசாதாரணமாயிருச்சு டிஷ்யூ பேப்பர் யூசேஜ் வந்து. டிஷ்யூ பேப்பரை பயன்படுத்தி கை துடைக்கிறது மட்டும் இல்லாம, சில பேர் வந்து சாப்பிடுற பொருட்கள வந்து இந்த எண்ணெய் வந்து ஓவரா இருக்கு, ஆயில வந்து ஃபில்டர் பண்றதுக்காகவும், அது மட்டும் இல்லாம இந்த வடையெல்லாம் நசுக்கி அதில ஆயில் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் சில பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி யூஸ் பண்றதுனால உயிருக்கே ஆபத்தாகக்கூடிய அபாயம் இருக்குது அப்படிங்கிற உணர்த்துறதுக்காக தான் இந்த வீடியோ. முதல்ல இந்த டிஷ்யூ பேப்பர் வந்து எப்படி வந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டிஷ்யூ பேப்பரோட மேனுஃபேக்சர் வந்து முக்கியமான கெமிக்கல்ஸ் வந்து கலக்குறாங்க. ஸோ அதில பார்த்தீங்கன்னா யூரியா ஃபார்மால்டிஹைட், பாலிமைன்ஸ் அப்புறம் மெலமைன் அப்படிங்கக்கூடிய இந்த 3 கெமிக்கல்ஸ் வந்து இருக்குது காமனா. ஸோ இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்து கார்சினோஜெனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்சினோஜெனிக்னா ஒண்ணும் இல்ல. இந்த கெமிக்கல்ஸ்னா அதிக அளவுல வந்து உடம்புக்குள்ள சேர்ந்துச்சு அப்படின்னா இது வந்து கேன்சர் உருவாக்கக்கூடிய தன்மையை கொண்டது. அதனால வந்து கார்சினோஜெனிக் சொல்லுவாங்க. பொதுவா இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டிஷ்யூ பேப்பரோட சாஃப்ட்னஸ்க்காகவும் அது மட்டும் இல்லாம கலரிங் ஏஜென்ட்டாகவும் தான் பயன்படுத்துறாங்க. இதை நம்ம வந்து அளவுக்கு அதிகமா உடம்புக்குள்ள போகும்போது கேன்சர் வரக்கூடிய அபாயமும் இருக்கு. டிஷ்யூ பேப்பரை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி மக்கள்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, நியூஸ் பேப்பர்ல வந்து இந்த வடைய வச்சு ஆயில வந்து எடுப்பாங்க. ஸோ இப்போ எதுக்கு டிஷ்யூ பேப்பருக்கு மாறுறாங்க அப்படின்னா, நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய இங்க்ல வந்து இந்த மாதிரி கெமிக்கல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது மாதிரி நம்ம வந்து கெடுதி உள்ள போயிருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பருக்கு வந்து மாற ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுலயுமே சேம் வந்து ஆபத்து வந்து இருக்குது. இன்னும் சொல்ல போனா நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய இங்க்ல இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸை விட இந்த டிஷ்யூ பேப்பர்ல இருக்கக்கூடிய இந்த கெமிக்கல்ஸ் வந்து ரொம்பவே ஆபத்தானது. சில பேர் வந்து சொல்லுவாங்க டிஷ்யூ பேப்பர் இல்லாம என்னால வெளியே போகவே முடியாது. டிஷ்யூ பேப்பர் எப்பவுமே என் கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்க வந்து பெட்டர் வந்து காட்டன் கர்ச்சீஃபோ இல்ல வந்து ஹேண்ட் டவலோ நீங்க யூஸ் பண்றது பெட்டர். இன்னும் சில பேர் வந்து கேட்கலாம், வடையில இருக்க ஆயில் வந்து வேற எப்படிதான்யா பிரிஞ்சு எடுக்கிறது அப்படின்னு. நியூஸ் பேப்பர்லயும், டிஷ்யூ பேப்பர்லயும் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் வந்து உங்க உடம்புக்குள்ள போறத காட்டிலும், அந்த எண்ணெய் பலகாரத்துல வரக்கூடிய அந்த எண்ணெய் வந்து உங்க உடம்புக்குள்ள போறது எவ்வளவோ மேல். அதிகமா டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ற உங்க ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும், வடைய டிஷ்யூ பேப்பர்ல பிழிஞ்சு சாப்பிடுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான தகவலோட சந்திப்போம்.